ஃபுல் போர்ஷனை வெறும் 15 நாளில் கவர் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கூட சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது பசங்களா. இப்போ நான் பேசுறது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பற்றி இல்லை, பப்ளிக் எக்ஸாமை பற்றி. உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் இருக்குல்ல, ஜஸ்ட் அ விண்டோ ஆஃப் 10ல இருந்து ஒரு 15 டேஸ்க்குள்ள எல்லா எக்ஸாமும் டக்கு 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 டக்குன்னு ஒன்று பின்னாடி ஒன்று நடந்து முடிஞ்சிடும். அப்போ இப்போவே நம்ம ஒரு சில கொஸ்டின்லாம் சூப்பராக படித்து தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் பட்டையை கிளப்பி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ தரவாயிட்டு அடிக்கடி நம்ம தரவான கொஸ்டின்ஸை எடுத்து ரீகால் படுத்திட்டே இருக்கணும், அதாவது ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு படிக்கிறதா கஷ்டம், அதுக்கடுத்து அதை ஞாபகப்படுத்துறது, அதாவது ரீகால் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? இப்போ சாப்டர் 1 நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது, ஃபஸ்ட்டு மிட் டேர்ம்லலாம் படிச்சிருப்பேன் இல்லையா, குவார்டர்லி கூட படிச்சிருப்பேன். ஸோ இந்த லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் 1 நம்ம சயின்ஸில் எடுத்து அதில் உங்களுக்கு ஆன்சர் ப்ரீஃப்லி கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின் இருக்குல்ல, எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண போகிறோம், ஏன் கூட சேர்ந்து, யாழினியன் சார் கூட சேர்ந்து, சரியா? ஸோ எல்லாருமே இப்போ அதுக்கு ரெடியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கெட் ரெடி மை டியர் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்கும். இனர்ஷியா பற்றி கேட்டிருப்பாங்க இல்லையா? டிஃபைன் இனர்ஷியா அண்ட் கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். சார் இனர்ஷியானா என்ன சார்? இப்போ என் கையில் இந்த பென் இருக்குல்ல, ஓகே, இந்த பென் வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட்டில் இருக்குன்னா எப்பயுமே ரெஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இதுவே மோஷனில் இருக்குது அப்படின்னா எப்பயுமே மோஷனில் மட்டும்தான் இருக்கும். அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருளை நான் நகர வைக்கணும், ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பொருளை நான் நகர வைக்கணும் அப்படின்னா அது மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது நகரும், இல்லைன்னா ரெஸ்ட்டில் தான் இருக்கும். நான் ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா இது நவுருமா? நவுறாது. சார் நீங்கள் விட்டிங்கன்னா கீழே விழுந்துரும் சார் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா அதை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே இழுக்குது. இப்போது இந்த உலகத்தில் இருக்க, அதாவது இந்த உலகத்தில் சும்மா நகராமல் சும்மா இருக்கிற ஒரு பொருள், அப்போ இனர்ஷியா வந்து என்ன சொல்லுது, அது நவுறவே நவுறாது அன்லெஸ் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். அப்போ சும்மா இருக்கிற பொருளை நவுத்தனா ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நவுரும். ஏற்கனவே மோஷனில் இருக்க ஒரு பொருளை நீ நிறுத்தணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். எப்படி? ஒரு பொருள் வேகமாக நவுந்துட்டே இருக்கு, அதை நிறுத்தணும், நீ ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நிற்குமா, இல்லைன்னா நிற்கவே நிற்காதான். அதை சொல்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இனர்ஷியா. இதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்கிற ப்ராப்பர்ட்டியோட பேர் என்னது? இனர்ஷியா. த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயும் அதுக்குன்னு ஒரு இன்ஹெரண்ட், அதுக்கு உள்ள இன்ஹெரண்ட்டாக அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து அதுக்குன்னு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கான். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிறது, இல்லை அதோட ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், ஒரு சீரான வேகத்தில் போகிறது. யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? ஒரு சீரான வேகம். அப்படின்னா என்ன சார்? 20 கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர்லேயே தான் போகும். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா வேணா 30 போகும், ஆனால் இன்னைக்கு கொடுக்கல 20லே தான் போகும். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இல்லை யூனிஃபார்ம் மோஷனை மாற விடாம ரெசிஸ்ட் பண்ற ஒரு நேச்சர், இதை மாற விடாம ரெசிஸ்ட் பண்ற ஒரு நேச்சரை தான் சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இனர்ஷியாவை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் சினாரியோவில் தான் நான் என்ன சொன்னேன்னா, ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு பொருள் எப்பயுமே ரெஸ்ட்ல தான் இருக்கும் அன்லெஸ் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். அப்போ நான் சும்மா இங்கே நின்றுட்டே இருக்கேன்னா நான் எப்படியே நின்றுட்டே தான் இருப்பேன். என்னை யாரையாவது பிடிச்சி தள்ளி விட்டான், இல்லை இந்த பெண் என் கையில் இங்கே ரெஸ்ட்டில் இருக்குன்னா இந்த பெண் இங்கே ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். நான் கையை இப்படி சாச்சா தான் அது நவுரும். ஐ ஹாவ் டு மூவ் மை ஹேண்ட், அப்போ தான் அதால் நவுற முடியும். ஸோ அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன் எடுத்துப்போம். நான் ஒரு பாலை தூக்கி போடுறேன், தூக்கி போட்ட உடனே கொஞ்சம் தூரம் போய் அது நின்றுடும் இல்லையா? தூக்கி போடுறேன் இல்லை உருட்டி விடுறேன்னா கொஞ்சம் தூரம் உருண்டு போனதுக்கப்புறம் அது வந்து நின்றுடும். இங்கே மோஷன் என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஒரு பொருள் அந்த மாதிரி ஒரு பாலை நான் உருட்டி விடுறேன்னு வச்சுக்கோங்க, அது கடைசி வரைக்கும் உருண்டு போயிட்டே தான் இருக்கணும் அன்லெஸ் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். அப்போது நீ ஒரு தரையில் ஒரு பாலை உருட்டி விடும்போது அது கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட்டுக்கு வரத்துக்கு காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி அதை கீழே இழுத்துனே இருக்கு. புவியீர்ப்பு விசை அதை கீழே இழுத்துட்டே இருக்கு, அதனால தான் அது நின்றுச்சு. பூமியில் புவியீர்ப்பு விசையே கிடையாதுன்னு வச்சுக்கோ, பூமியில் கிராவிட்டியே இல்லை. ஒரு பாலை உருட்டி விட்டனா அது உருண்டுக்கினே இருக்கும், கடைசி வரைக்கும் உருண்டுனே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஸோ
மோஷன்ல இருக்கிற ஒரு பொருள் கடைசி வரைக்கும் மோஷன்ல தான் இருக்கும், அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். அது இனர்ஷியா ஆஃப் மோஷன். அடுத்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போ ஒரு பொருளோட திசை மாறுறதுன்றது இருக்குல்ல, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல நான் போயிட்டு இருக்கேன்னா அதே டைரக்ஷன்ல தான் போவேன். என்னோட திசை மாறணும்னா அப்ப என் மேல இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அந்த இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் நான் ஒரே திசையில தான் போவேன்னு சொல்றது தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். எல்லாருக்கும் இது கிளியரா? இப்போ நம்ம அடுத்த क्वेश्चनக்கு வரும். இது செம ஈஸியான சிம்பிளான क्वेश्चन. கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன். நம்ம உலகத்துல இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் நீங்க விதவிதமா பிரிங்க. ஆனா எப்படின்னா அதோட அப்ளிகேஷன் வச்சு பிரிக்கணும் அப்படின்றாங்க. அப்ப இதை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். லைக் parallel ஃபோர்ஸஸ் அண்ட் அன்லைக் parallel ஃபோர்ஸஸ். சார் புரியல என்ன அப்படின்னா, இதை பாரு, ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இப்போ நான் இந்த பாக்ஸை வந்து லைக் parallel ஃபோர்ஸஸ்னா ரெண்டு ஃபோர்ஸ், அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பாக்ஸை வந்து என்ன செய்யலாம், இப்படி ஒரே டைரக்ஷன்ல தள்ளலாம். ரெண்டு பேரும் இதை என்ன செய்யறாங்க, இப்படி ஒரே டைரக்ஷன்ல தள்ளுறாங்க. இது லைக் parallel ஃபோர்ஸஸ். அடுத்து இப்போ இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்துப்போம். சரியா? இப்போ இந்த பாக்ஸ்ல நான் என்ன செய்ய போறேன், ஒருத்தர் வந்து இதை இந்த பக்கமா தள்ள போறாரு, இன்னொருத்தர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா இந்த பக்கமா தள்ளுறாரு. அப்ப ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தள்ளுறாங்க. அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல தள்ளினா அன்லைக், சேம் டைரக்ஷன்ல தள்ளினா லைக் parallel ஃபோர்ஸஸ். இப்படி ரெண்டு வகையமா பிரிக்கலாம். அடுத்து இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, அது மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தனா 5 நியூட்டன், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தனா 15 நியூட்டன். மொத்தமா ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்னு 5 நியூட்டன், இன்னொன்னு வந்து 15 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னா ஆக்டிங் ஆப்போசிட் டு ஒன் another. சரியா? அப்போ இங்க ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இந்த பக்கமா 5 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த பக்கமா 15 நியூட்டன் ஃபோர்ஸ், ரெண்டு ஆனா வேற வேற திசையில ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகும், ரெண்டு வேற வேற திசையில இருக்கிறதுனால 15 மைனஸ் 5 ரெண்டு ஃபோர்ஸையும் நீ மைனஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப 15 மைனஸ் 5 மைனஸ் பண்ணினா 10 வரும். அப்ப 10 தான் ஆன்சர். ரெண்டு ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆச்சுன்னா, உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சேம் டைரக்ஷன்னா நீ என்ன தெரியுமா செஞ்சிருப்ப, F1 பிளஸ் F2ன்னு ஆட் பண்ணிருப்ப. இதே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல அதிகமா இருக்கிற ஃபோர்ஸ் மைனஸ் கம்மியா இருக்கிற ஃபோர்ஸ், அதிகமா இருக்கிற ஃபோர்ஸ் மைனஸ் கம்மியா இருக்கிறது, அது F2 மைனஸ் F1ஆவும் இருக்கலாம், F1 மைனஸ் F2ன்னு போட்டாலும் சரி. ஆனா அதிகமா இருக்கிற நம்பரை கம்மியான நம்பரால சப்ராக்ட் பண்ணும். சரியா? அப்படி சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வரணும். இதுதான் தேர்ட் क्वेश्चन. செம ஈஸி இல்ல, ஈஸியா போட்டுடலாம். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசங்கள் என்னென்னன்றது அடுத்த क्वेश्चन. நிறைய நேரத்துல நமக்கே மாசுன்னா வந்து குழம்பிடுப்பா, என்னன்னு குழம்பிடு. சரியா? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாரு. இப்போ என் கையில ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருள்ல எத்தனை பார்ட்டிக்கல் இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணா அது மாஸ். ஸோ மாஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. சரியா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ இந்த ரிமோட்ல வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஓகே, எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் என்னது, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்றேன். ஒரு 2000 வருஷம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதை கவுண்ட் பண்ண 1 2 3 4 5 6ன்னு அப்படி சும்மா ஒரு பேச்சு கவுண்ட் பண்ணி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 20000 பார்ட்டிகல் இருக்கு அப்படின்ற இந்த ரிமோட்ல. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அதோட அதிகமா இருக்கும். ஒரு பேச்சுக்கு உனக்கு சின்ன நம்பரா சொன்னா ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். 20000 பார்ட்டிகல் இருக்கு இந்த ரிமோட்ல அப்படின்னு சொல்றேன். இப்போ இதை நான் என்ன திரும்ப செய்ய போறேன், ஒரு பேக் போட்டு ஒரு ராக்கெட்ல ஏறி ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஸ்பேஸ்ல சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு இந்த ரிமோட்டை எடுத்து கவுண்ட் பண்ண போறேன். 1 2 3 4 5 6 அப்படி கவுண்ட் பண்ணா அப்பயும் எத்தனை இருக்கும், அதே 20,000 தான் இருக்கும் இல்லையா? இந்த யூனிவர்ஸ்ல நான் எங்க போனாலும் இந்த ரிமோட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்குல்ல, அது என்னைக்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால தான் மாஸை ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்றாங்க. இப்படி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர், இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி, அமௌண்ட் மொத்தமா. சரியா? அப்போ ஒரு பொருள்ல எவ்வளவு மேட்டர் இருக்குன்றத மெஷர் பண்றது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாஸ் இருக்குல்ல, இப்போ இந்த 20000 இருக்கு. சரியா? இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். எர்த்துடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8, நிலாக்கு gmன்னு போட்டுப்போம் 2.2. ரைட்டா? நான் என்ன செய்ய போறேன், இதான் இந்த ரிமோட்டோட மாஸ். இந்த ரிமோட்டோட மாஸை ஓகே வெயிட் கண்டுபிடிக்கணும்னா mg இது ரெண்டுத்தாலையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 20000
9.8 மல்டிப்ளை பண்ணா 20,000 9.8 மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் வரும். இதுவே அதே 20,000 2.2 நிலாவில் கொண்டு போயிட்டு நிலாவில் கிராவிட்டியால் மல்டிப்ளை பண்ணா அங்க ஒரு ஆன்சர் வரும். அப்போ கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி மாஸை எந்த இடத்துல நான் இருக்கணும் அந்த இடத்தோட கிராவிட்டியால் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் வரும். அது வெயிட். அதனால தான் அதை டிரைவ்டு குவான்டிட்டி, அது நேராக வரல, நீ டிரைவ் பண்ணி எடுத்துன்னு வந்த அப்படின்றாங்க. அது டிரைவ்டு குவான்டிட்டி. இட் இஸ் த கிராவிடேஷனல் புல் ஆக்டிங் ஆன் த பாடி. அடுத்து இது வந்து என்னவா, கிராவிடேஷனல் புல் ஆக்டிங் ஆன் த பாடியா. சரியா, மாஸை நம்ம கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவோம், வெயிட்டை நம்ம நியூட்டன்ல மெஷர் பண்ணுவோம். வெயிட்டை வந்து நம்ம என்ன செய்வோம், நியூட்டன்ல மெஷர் பண்ணுவோம். இப்போ மாஸ் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும், எங்கேயுமே மாறாது. நீ பூமியில எண்ணினாலும் சரி, நிலாவுக்கு போய் எண்ணினாலும் சரி, எல்லா இடத்துலயும் மாஸ் சேமா தான் இருக்கும். இதே வெயிட் வந்து அப்படி கிடையாது. பூமியில ஒரு கிராவிட்டி, நிலாவில் ஒரு கிராவிட்டி, மார்ஸ்ல ஒரு கிராவிட்டி, ஜூபிட்டர்ல ஒன்று, ப்ளூட்டோல ஒன்று. அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி வெயிட் என்ன ஆகிட்டே இருக்கும். அந்த மாஸை அந்தந்த பிளானட்ல இருக்கிற கிராவிட்டியால நீ மல்டிப்ளை பண்ணுவோம், அப்ப மாறிட்டே இருக்கும். அதனால தான் அது வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அப்படின்றாங்க. அடுத்து மாஸ் வந்து மெஷர்டு யூசிங் பிசிக்கல் பேலன்ஸ். ஒரு பொருளுடைய மாஸை வந்து நீ பிசிக்கல் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்றாங்க. இதுவே வெயிட் நீ என்ன செய்யலாம்னா ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம். வெயிட் நம்மளால என்ன செய்ய முடியும், ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ண முடியும். அடுத்து டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் கப்புள். டார்க் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டேர்ம். என்னது, ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், டார்க் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, டார்க்ன்றது என்னன்னா ஒரு பொருளுடைய ஆங்கிள் மாறும். ஒரு கதவு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு டோர். சரியா, அந்த டோருடைய ஒரு எண்டு எப்பயுமே ஃபிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு எண்டு தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி நவுறும். அந்த டோர் வந்து இப்படியும் இப்படியும் முன்ன பின்ன இப்படி நவுறும், அவ்வளவுதான். அந்த டோரே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடாது. ஒரு கதவு இப்படி இதான் இந்த டோரோட எண்டுனா இப்படிதான் அதால நவுற முடியும். இட் கேன் ஒன்லி மூவ் லைக் திஸ். அப்போ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னா நீ எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறியோ அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதை நான் படிச்சு காட்டுறேன். The line of action of two forces does not coincide. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, the line of action of two forces வந்து இங்க coincide ஆகிறது இல்ல. ஓகே, it does not produce any translatory motion since the result is zero, but a couple results in causes the rotation of the body. The rotating effect of a couple is known as moment of coupleன்றாங்க. சார் சத்தியமா எனக்கு புரியல சார் அப்படின்னா, இல்லை ஒரு டென்ஷன் ஆகாத. இப்போ ஏன் தெரியுமா உனக்கு அந்த டார்கு கதையை சொன்னேன். இப்போ நான் டார்குல சொன்னது பாதி கதை. இப்படி வச்சுப்போம், என்னன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குடா. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எஃப்னு ஹெட் ஆனா இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆச்சுன்னா, அப்போ இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணா எஃப் மைனஸ் எஃப், ஏன்னா இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா சப்ராக்ட் பண்ணணும்னு சொன்னா, அப்போ இந்த இடத்துல இருக்கிற நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். எஃப் மைனஸ் பண்ணா ஜீரோ. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க. The line of action of two forces does not coincide. ரெண்டு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதோட லைன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கோயின்சைட் ஆகல அப்படின்னா, அப்போ it does not produce any translatory motion since the resultant is zero. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்று மீட் பண்ணும்போது யூஸ்வலாக ஆன்சர் என்னவா இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். அப்போ இது எந்த விதமான டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் எக்ஸிபிட் பண்ணாது அப்படின்றாங்க. ஆனால் ஒரு கப்புள் நடக்கிற இடத்துல, மொமெண்ட் ஆஃப் கப்புள் நடக்கிற இடத்துல என்ன தெரியுமாவும், இப்போ என்கிட்ட சும்மா இப்படி ஒரு பொருள் இருக்கு. இந்த ரிமோட்டு தான் அந்த பொருள்னு வச்சுப்போம். இந்த ரிமோட்டு தான் என்னது, அந்த பொருள். நான் பாதியை காணும். ஆமாம், கண்டினியூ டு ட்ரைவ். இதான் இப்போ அந்த ரிமோட்டுன்னு வச்சுப்போம். நான் இந்த ரிமோட்டு மேலே இப்படி கீழே ஒரு ஃபோர்ஸ் தரப்போகிறேன், இப்படி மேலே ஒரு ஃபோர்ஸ் தரப்போகிறேன். பேசிக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதான் ரிமோட்டுனா அந்த ரிமோட்டுக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ், இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி அப்வர்டா. அப்போ இப்படி நான் கொடுக்கும்போது அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், சுத்த ஆரம்பிச்சிடும். வாட் வில் ஹேப்பன், சுத்த ஆரம்பிச்சிடும், அது ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமாம், 8,000 ரூபா வேணாம். அதுக்கு தான் சுத்தக்கூடாதுன்னு பார்த்தா அப்படி கேள்விப்பட்டேன். சரியா, ஸோ பேசிக்காக நான் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும், கிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி சுத்த ஆரம்பிக்கிறத தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே இருந்து பாரு, பட் அ கப்புள் ரிசல்ட்ஸ் இன்
காசஸ் ஆஃப் த ரொட்டேட்டரி மோஷன். ஒரு கப்பல் வந்து என்ன பண்ணுமா, ஒரு ரொட்டேட்டரி மோஷனை கிரியேட் பண்ணுமா. அப்போ த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பல் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல். அப்போ ரெண்டு ஃபோர்ஸ், கப்பல்னா என்னது, ரெண்டு. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி வேற வேற டைரக்ஷன்ல வேற வேற எண்ட்ல ஆக்ட் ஆகும்போது அங்கே ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் கிரியேட் ஆகுதுல்ல, அதுதான் சிம்பிளா மொமெண்ட் ஆஃப் கப்பல்னு சொல்றேன். மொமெண்ட் ஆஃப் கப்பலுடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா, இந்த எம் விட்டுரு. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எஸ்ஐ யூனிட்டை நியூட்டன் மீட்டர்னு எடுத்து எழுதலாம். இதோட யூனிட் வந்து என்னது, நியூட்டன் மீட்டர். சரியா, சிம்பிள் கொஸ்டின்ல இது. இப்போ அடுத்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன பார்ப்போம். when a number of like or unlike parallel forces, ஒன்று லைக் அதாவது சேம் டைரக்ஷன்ல parallel forces ஆக்ட் ஆகிறத லைக்னு சொல்லுவேன். இல்லை அன்லைக் ரெண்டு ஃபோர்ஸ் வந்து இப்படி வேற வேற டைரக்ஷன்ல அன்லைக் parallel forces ஆக்ட் ஆன் a rigid body. ஒரு பொருள் மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது and the body is in equilibrium. ஓகே, அது மேலே இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகியும் அது ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஈக்குலிபிரியம்ல இருக்குனாலே அப்போ அங்கே நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு அர்த்தம். ஒரு பொருள் ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அது நிலையா இருக்கு. அப்போ அந்த நிலையா இருக்க பொருள் மேலே மொத்தமாக ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸோட ஆன்சரும் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோ. இஃப் இட் இஸ் an equilibrium then அதுதான் இங்கே சொல்ல வராங்க, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த, அதோட அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த moments in the clockwise direction is equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction அப்படின்றாங்க. சரியா சார், புரியல சார். அல்ஜிப்ரிக் சம், சம்னா என்ன, அடிஷன். அதுல கிளாக்வைஸா ஒரு கடிகார முள்ளு, இதான் ஒரு கடிகார முள்ளுன்னு வச்சுக்கோ. இப்படி போச்சுன்னா அது கிளாக்வைஸ். ஒரு கடிகார முள் இப்படி தானே போகும், இந்த டைரக்ஷன்ல இப்படி தான் சுத்தும். அப்ப இப்படி போச்சுன்னா அது கிளாக்வைஸ். சரியா, அதுக்கு எதிர் திசையில போச்சுன்னா ஆன்டி கிளாக்வைஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு அப்படியே இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது நகர்ந்ததுன்னா அந்த முள்ளு அதை ஆன்டி கிளாக்வைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ கிளாக்வைஸா ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸு இல்லை மொமெண்ட் ஆஃப் கப்பல் எடுத்து மொமெண்ட்ஸ் எடுத்து ஆட் பண்ணு. அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸா ஆக்ட் ஆகிற எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணு. ரெண்டுமே எப்படி இருக்குமா, ஈக்குவலா இருக்குமா. ஸோ ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, when a number of like and unlike parallel forces act on a rigid body, ஒரு பொருள் மேலே லைக் இல்லை அன்லைக் parallel forces ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பாடி ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஈக்குலிபிரியம்ல இருக்கும்போது எப்படி இருக்கும், கிளாக்வைஸா இருக்கிற எல்லா ஃபோர்ஸும் இல்லை மொமெண்ட்டையும் எடுத்து நீ ஆட் பண்ணும்போது வர அல்ஜிப்ரிக் சம்மும், ஆன்டி கிளாக்வைஸா இருக்கிற எல்லா மொமெண்ட்டையும் எடுத்து ஆட் பண்ணும்போது வர ஆன்சரும் ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டுமே எப்படி இருக்கும், டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த அல்ஜிப்ரிக் சம், ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ நியூட்டனுடைய செகண்ட் லாவுக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான லா, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. F is equal to ma, mass into acceleration. The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. நீ rate of change of linear momentum, momentum வந்து with respect to time நீ differentiate பண்றனா அது ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை உனக்கு கொடுக்கும் அப்படின்றாங்க. எப்படி சார் எனக்கு புரியல அப்படின்னா, இந்த ஆக்சலரேஷன் ஃபார்முலால இருந்தே நீ கொண்டு வரலாம். இப்போ தப்பர் ஒரு பொருள் மேல மாஸ் இன்டு வெலாசிட்டி mvன்னு ஒரு மொமெண்டம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இதுல வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா மாறிட்டே இருக்கு. அப்ப அதை நான் எப்படி எழுதுவேன், m dv divided by dt ன்னு எழுதுவேன். அப்ப இதான் மொமெண்டம். இந்த ஃபார்முலா தான் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். எவ்வளவு நேரத்துல எவ்வளவு மொமெண்டம் மாறி இருக்கு, ஒரு பொருள் மேல எவ்வளவு நேரத்துல எவ்வளவு மொமெண்டம் மாறி இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றது தான் அப்ப சிம்பிளா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சரியா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி and the change in momentum takes place in the direction of force. இந்த change in momentum எப்பயுமே எப்படி இருக்குமா, எந்த பக்கமா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ, என்ன நல்லா கவனி, எந்த பக்கமா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் இருக்கும். சார் இந்த மொமெண்டம்னா என்னது, இப்போ சும்மா இங்க ஒருத்தன் வந்து ஜாலியா நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்க. ஓகே, இப்போ இவனைய வந்து கொஞ்சம் கொடூரமா தான் சொல்றான்னு கோச்சிக்காத. சும்மா நிக்கிறவனும் ஒரு கார் வந்து டமால் மோதுது. மோதினதுக்கு அப்புறம் இவன் இங்கிட்டு இருப்பானா இல்லை அப்படியே வேகமாக பறந்து போய் எங்கேயாவது விழுவானா, வேகமாக பறந்து போய் இவன் எங்கேயாவது விழுவான். ஆனால் இவன் சும்மா தானே நின்றுட்டு இருந்தான். சும்மா நிற்கும் போது இவனோட வெலாசிட்டி என்னன்னா 0.
அப்போ இவன் பறந்து போய் விழுற அளவுக்கு இவனுக்கு வெலாசிட்டி எங்க இருந்து கிடைச்சது? யாரு கொடுத்தா? காரு கொடுத்தாப்புல. காரு தான் வந்து சும்மா இருந்தவனுக்கு வெலாசிட்டியை கொடுத்தாப்புல. அப்போ ஒரு பொருள்கிட்ட இருக்கிற வெலாசிட்டியை நீ இன்னொரு பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதான் மொமெண்டம்னு சொல்லும். அப்போ ஒரு பொருளுக்கு எவ்வளவு மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, கார்ல இருந்து அந்த மனுஷனுக்கு எம்பிட்டு மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அதாவது எவ்வளவு வெலாசிட்டி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அது எவ்வளவு நேரத்துல மாறி இருக்கு, எவ்வளவு நேரத்துல இது நடந்திருக்கு, இதை கணக்கெடுத்தா அதான் ஃபோர்ஸ். இதை கணக்கெடுத்தா அதான் ஃபோர்ஸ் அப்படின்னு யார் சொல்றா? நியூட்டன் அவரோட செகண்ட் லால சொல்றாப்ல. அடுத்து 8th கொஸ்டின். Why a spanner with a long handle is preferred to tighten screws in heavy vehicles? இப்போ பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஸ்பேனர் ஸ்க்ரூ எல்லாம் முடுக்குறாங்கல்ல, அதோட ஹேண்டல்லாம் நல்லா லாங்காக பெருசாக இருக்கு, சின்னதாக இருக்கக்கூடாதா? இப்படி 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 பிடிச்சின்னு முடுக்கூடாதா? அதே இம்பிட்டு பெருசாக இருக்குது, இப்படி வச்சு முடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். ஒரு பொருள் மேலே நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த டேர்னிங் எஃபெக்ட் கொடுக்குற அப்படின்னா அப்போ அதை தான் நீ சிம்பிளாக என்ன சொல்கிற? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுக்குற. சரியா? அதைத்தான் நீ வந்து என்ன செய்கிற? யூ கால் இட் ஆஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ ஒழுங்காக தெரியுது. ஓகே, அப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோடைய ஃபார்முலாவை நம்ம ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் மொமெண்ட் எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும், இல்லை மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் த ஸ்பேனர் வித் அ லாங் ஹேண்டில் இந்த டி உடைய வேல்யூ லார்ஜா இருக்கும். ஒரு ஸ்பேனர்ல லாங் ஹேண்டில் இருக்கு பார்த்து, இந்த டி உடைய வேல்யூ லார்ஜா இருக்கும். அப்போ தேர்ஃபோர் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸும் என்னவாயிடும்னா லார்ஜ் ஆயிடும். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸும் டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஈஸியாக உன்னால ஒரு ஸ்க்ரூவை முடுக்க முடியும். இதே சின்னதாக வச்சிருந்தனா கஷ்டமா இருக்கும் அப்படின்றாங்க. சரி, அடுத்து 9th கொஸ்டின். While catching a cricket ball, the fielder lowers his hands backwards. ஏன் கிரிக்கெட்ல கேட்ச் எல்லாம் பிடிக்க பார்த்து பால் கிட்ட வர வர இப்படி வந்து பிடிப்பாங்க. ஏன் இங்கேயே பிடிச்சிக்கலாம்ல, இப்படியே பிடிச்சிக்கலாம்ல, ஏன் இப்படி கிட்ட எடுத்துன்னு வந்து பிடிப்பாங்க, இப்படி பிடிப்பாங்க, உடம்பு கிட்ட எடுத்துன்னு வந்து. ஏன் அப்படின்னா இன் கிரிக்கெட் த ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஒரு பாலை பிடிக்கும் போது வந்து நம்மளே பிடிக்க வரோம்னா இப்படி வில் புல் பேக் அவர் ஹேண்ட்ஸ். ஏன்னா அப்பதான் அந்த பாலோட இம்பாக்ட் நம்ம மேல வந்து கம்மியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்லோ டவுன் பண்ணுறோம், பேசிக்காக அதோட இம்பாக்டை குறைக்கிறோம். ஸோ இன் கிரிக்கெட் அ ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வைல் கேச்சிங் த பால். இது ஏன் அப்படின்னா he experiences a smaller force for a longer interval of time to catch the ball, resulting in lesser impulse on his hands. இப்போ அவர் அப்படி பண்ணும்போது அவர் வந்து என்ன செய்யறாரு? ஒரு சின்ன ஃபோர்ஸை, ஒரு பெரிய ஃபோர்ஸை கம்மியான டைம்ல ஃபீல் பண்றதுக்கு. இப்போ அந்த பால் பறந்து வருது, சும்மா இப்படி போய் அதுக்கிட்ட கை காட்டணும்னு வச்சுக்க, உன் கையில வந்து பட்டாரம் அடிச்சுட்டு எட்ட போயிடும். அப்போ அது கம்மியான நேரத்தில் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்துரும். அதுக்கு பதிலாக அவன் வந்து புச்சால்தனமா என்ன செய்யறான்? இல்லை, இம்பல்ஸோட ஃபார்முலா என்னது? இம்பல்ஸோடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டைம். அப்போ நான் வந்து என்ன செய்யறேன்? நேரத்தை அதிகமாக்கி ஃபோர்ஸை குறைச்சிடுறேன். ரொம்ப நேரம் அது என் கையை டச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஃபோர்ஸ் கம்மியாயிடும். he experiences a smaller force for a longer interval of time. ரொம்ப நேரத்துக்கு அவன் கம்மியான ஃபோர்ஸை கையில் ஃபீல் பண்ணுவான். அதனால அவனுக்கு அப்போ அவன் மேலே ஃபீல் பண்ணுற இம்பல்ஸும் எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும். அவன் வந்து ஃபீல் பண்ணுற இம்பல்ஸும் வந்து எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. இம்பல்ஸோடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டைம், அதை ஞாபகம் வச்சுக்கும். இப்போ கடைசி கொஸ்டினுக்கு வந்துடும். ஹவு டஸ் அன் ஆஸ்ட்ரோனாட் ஃப்ளோட் இன் ஸ்பேஸ் ஷட்டில்? ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் ஆஸ்ட்ரோனாட் ஏன் வந்து மிதந்துட்டு இருக்காரு? ஆன் த தட் இஸ் ஆஸ்ட்ரோனாட் இருக்கார்ல ஸ்பேஸில், அவர் மேலே எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸுமே இருக்காது. ஸ்பேஸில் ஒரு ஆஸ்ட்ரோனாட் மேலே எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஃபோர்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, எந்த ஃபோர்ஸுமே எப்படி இருக்காது அவர் மேலே. டியூ டு பிளானட் ஆர் ஸ்பேஸ்ஷிப், அதாவது அவர் எர்த்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால எர்த் மாதிரி ஒரு பிளானட்டாலேயும் அவர் மேலே வந்து ஃபோர்ஸ் இருக்காது, இல்லை அவர் இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்பால் கூட பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ by the first law of motion acceleration on him is 0. அப்போ first law of motion என்னது? inertia. சும்மா இருக்கிற ஒரு பொருள் என்னைக்குமே சும்மா தான் இருக்கும் unless அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். ஸ்பேஸ்ல தான் ஆஸ்ட்ரோனாட் மேல ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலையே. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பிளானட்டாலேயும் இல்லை, ஸ்பேஸ்ஷிப்பாலையும் இல்லை, ஸ்டார்ஸாலையும் இருக்காது, சன்னாலையும் இருக்காது, எதாலையுமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே இருக்காது. அப்போ அவர் மேலே ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைன்னா அவர் நவுருவாரா? நவுற மாட்டாரா? அங்கேயே தான் இருப்பார். அதனால தான் அவர் அங்கேயே ஃப்ளோட் ஆகிறாரு. ஸோ ஹீ ஃப்ளோட்ஸ் அப்படின்றாங்க. அவர் மேலே ஆக்சலரேஷனே இருக்காது, அப்போ அதனால் அவர் ஃப்ளோட்டு தானே இப்போ ஆக முடியும் அப்படின்றாங்க. செம்ம ஈஸி செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் இது.
இந்த 10 கொஸ்டினையுமே நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு இன்றைக்கே நல்லா படித்து எழுதி பார்த்துரு. சரியா? எவ்ரி ஒன் மேக் ஷூர் யூ ரைட் இட் டுடே இட் செல்ஃப். எழுதி பார்த்தா தான் மனசில் பதியும். ஹாஃப் இயர்லி பப்ளிக்கெல்லாம் உனக்கு இது கடைசியில் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா பசங்களா. சரியா? குட் பை.